Hi friends, I am Muthukumar. Today I am going to talk about clearing and settlement. Now, what is clearing and what is settlement? Clearing means transferring of funds between buyers and seller. அப்படின்னா பையருக்கும் செல்லருக்கும் ஃபண்ட்ஸையும் செக்யூரிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. Now, what is clearing corporation? Clearing corporation is an intermediary between buyers and sellers of financial instruments. Transfer of funds and securities between buyer and seller. Here என்ன பாக்குறீங்கன்னாக்க ஒரு கிளியரிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட்டரி ஒர்க் பாக்குது, விச் மீன்ஸ் மிடில் மேன் ஒர்க் பிட்வீன் பையர் அண்ட் செல்லருக்கு ஒரு மிடில் மேனா ஒரு ரோல் பிளே பண்ணுது. அவங்க பையருக்கும் செல்லர்ஸ்க்கும் ஃபண்ட்ஸையும் செக்யூரிட்டிஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஒய் கிளியரிங் கார்பரேஷன் வாஸ் செட்டப்? எதனால கிளியரிங் கார்பரேஷன் செட் பண்ணிருக்காங்க? பிகாஸ் டு எலிமினேட் ஆஃப் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். ஸோ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னா இங்க என்ன மெயினா, இப்போ ஒரு ட்ரேட் நடக்குன்னா ஒரு பையர் ஒரு ஷேரை வாங்குறாங்க, செல்லர் அந்த ஷேரை தராங்க. ஸோ இங்க யாராவது ஒருத்தவங்க நான் தரமாட்டேன், இப்போ ஒரு பையர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆப்ளிகேஷன், நான் கண்டிப்பா இந்த ஸ்டாக் வாங்கிக்கிறேன், பட் அவங்க ஃபண்ட்ஸை தராம விட்டாருனாக்க ஒரு செல்லருக்கு லாஸ் தானே. அந்த மாதிரி லாஸ்லாம் இன்கர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளியரிங் கார்பரேஷன் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எலிமினேட் பண்றதுக்காக அவங்களே கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எலிமினேட் பண்றதுக்கு அவங்க கேரண்டி தராங்க, நாங்க எப்படியாவது கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அவாய்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எலிமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ கான்பிடன்ஸ் இன் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ், அதுக்கான கான்பிடன்ஸ் நாங்க கிளியரிங் கார்பரேஷன் தரதுக்காக செட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது தைரியமா எந்த ப்ராப்ளமும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஸோ கிளியரிங் கார்பரேஷன் செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஷார்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் சைக்கிள். ஷார்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஷேர் நான் இன்னைக்கு வாங்குறேன்னு வைங்களே, அது ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வந்துச்சுனாக்கா நமக்கு எல்லாரும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா. அதனால ஒரு அந்த செட்டில்மெண்ட் சைக்கிள ஷார்ட் பண்றதுக்காக T+2 அப்படின்னு கொண்டு வரதுக்காக கிளியரிங் கார்பரேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிளியரிங் கார்பரேஷன் அதோட சப்சிடி அதான் NSCCL. NSCCL மீன்ஸ் நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட், விச் இஸ் அ ஹோல் சப்சிடரி ஆஃப் NSC. NSCயோட சப்சிடரி அதான் NSCCL. இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் ஆகஸ்ட் 1995. அது ஆகஸ்ட் 1995 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. It was the first clearing corporation in the country. NSCCL தான் first clearing corporation இந்தியால. It was the first clearing corporation in the country to introduce settlement guarantee. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செட்டில்மெண்ட் கேரண்டி பண்றாங்க. இப்போ ஒரு பையர் அந்த ஸ்டாக் வாங்கலைனாலும் நான் கிளியரிங் கார்பரேஷன் அந்த ஸ்டாக்கை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ஆக்ஷன் மூலமா செல் பண்றாங்க. அதுதான் அந்த செட்டில்மெண்ட் கேரண்டிங்கிறாங்க. ஆபரேஷன் கமன்ஸ் ஆன் ஏப்ரல் 1996. ஈவன் தோ ஆகஸ்ட் 1995 அதை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1996. NSCCL was the first clearing corporation to get rated. CRISIL rated AAA rating to NSCCL. So first clearing corporation rating பண்ண clearing corporation இந்தியாவில் எதுன்னு பாத்தீங்கன்னா NSCCL. So CRISIL அப்படிங்கிறது one of the top most rating agency in India. அது AAA ரேட்டிங் கொடுத்துருக்கு. AAAனாக்க மோஸ்ட் அந்த பினான்சியலி அவங்க ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு AAA அப்படிங்கிறது ஒரு லெவல் ஹையா கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் ஹூ இஸ் த கிளியரிங் மெம்பர்? மெம்பர் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன் ஆர் கால்ட் ஆஸ் கிளியரிங் மெம்பர். யார் யாரெல்லாம் கிளியரிங் கார்பரேஷன்ல மெம்பரா இருக்காங்களோ அவங்க தான் கிளியரிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. தே கிளியர்ஸ் அண்ட் செட்டில்ஸ் டீல் த்ரூ கிளியரிங் கார்பரேஷன். அவங்க ஒரு ட்ரேட் நடக்குதுன்னா அதை கிளியரிங் கார்பரேஷனுக்கு பிகாஸ் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன் அவங்க செட்டில்மெண்ட் பண்றாங்க, கிளியரிங்கும் செட்டில்மெண்ட்டும் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஃபார் டேக் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி. ராம் இஸ் அ பையர் ஹூஸ் பையிங் பிரியாணி இன் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட். ராம் அப்படிங்கிறவர் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றாரு, டைரக்டா அஞ்சப்பர்ல ஆர்டர் பண்ணல, யூசிங் ஸ்விக்கி. அப்படின்னா ஸ்விக்கி இங்க ஒரு மிடில் மேன் ஒர்க் பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்விக்கில பிரியாணி ஆர்டர் பண்றாரு. ஸ்விக்கி அஞ்சப்பர்கிட்ட சொல்றாங்க பிரியாணி ராம் அப்படிங்கிறது ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ராம் இஸ் அ பையர், ஸ்விக்கி இஸ் அ இன்டர்மீடியேட்டரி, அஞ்சப்பர் இஸ் அ செல்லர். ஸோ ராம் அந்த காஸ்ட் ஆஃப் அந்த பிரியாணியை அவர் ஆன்லைன்ல பே பண்ணிடுறாரு, விச் இஸ் கால்ஸ் அஸ் ஃபண்ட்ஸ் பே இன். மார்க்கெட் படி பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் பே இன் அப்படிங்கிறாங்க. ஸோ அஞ்சப்பர் ஹோட்டல்
இருக்காங்க பாத்தீங்களா, அஞ்சாயிரம் ஹோட்டல் டைரக்டா வந்து ராம்க்கு தராம யூசிங் ஸ்விக்கி டெலிவரி பாய்கிட்ட வந்து பிரியாணியை சப்ளை பண்றாங்க. ஸோ ஹியர் செக்யூரிட்டிஸ் பே இன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல டேர்ம் தான். இங்க ஃபுட்ஸ் பே இன் பண்றாங்க. அஞ்சாபர் ஹோட்டல் வந்து ஃபுட்ஸ் வந்து பே இன் பண்றாங்க. யாருன்னா ஸ்விக்கி டெலிவரி பாய்கிட்ட. ஸ்விக்கி டெலிவரி பாய் இஸ் டெலிவரிங் பிரியாணி டு ராம். ராம்கிட்ட பிரியாணி தரது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி டெலிவரி பாய். அப்ப இங்க வந்து ஃபுட் இஸ் பீயிங் டெலிவர்ட் அப்படின்னா இங்க வந்து செக்யூரிட்டிஸ் பே அவுட் ஆகுது. செக்யூரிட்டிஸ் ஃபுட்ஸ் வந்து இங்க பே அவுட் ஆகுது. ஃபுட்ஸ் வந்து பே அவுட் ஆகிறதுனால அதுக்கப்புறமா ஸ்விக்கி வந்து ஃபண்ட்ஸை பே அவுட் பண்றாங்க செல்லருக்கு, விச் இஸ் அந்த மார்க்கெட்லயும் ஃபண்ட்ஸை பே அவுட் பண்றாங்க. இங்க ஸ்விக்கி டைரக்டா வந்து ராம்கிட்ட டெலிவர் பண்றல. ஆன் பிகாஃப் ஆஃப் ஸ்விக்கி டெலிவரி பாய் இஸ் டெலிவரிங் பிரியாணி டு ராம். ஸோ ஹியர் டெலிவரி பாய் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கிளியரிங் மெம்பர். ஸோ இந்த மாதிரி கிளியரிங் மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டை பண்றாங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் ஸ்விக்கி தான், ஸ்விக்கி மாதிரி ஆன் பிகாஃப் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷனுக்கு கிளியரிங் மெம்பர் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் மார்க்கெட்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றேன். ஸோ என்எஸ்சில ஒரு ட்ரேட் நடக்குது. அந்த டேட்டா அந்த ட்ரேடோட டேட்டாவை டைரக்டா என்எஸ்சி கிளியரிங் லிமிடெட் விச் இஸ் கிளியரிங் கார்பரேஷன் அதுக்கு தராங்க. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன் கிளியரிங் மெம்பர்ஸ் டூ செட்டில் அண்ட் கிளியரிங். அப்ப பையர்ஸ் கிளியரிங் மெம்பர் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறப்ப ஃபண்ட்ஸை கிளியரிங் பேங்க் மூலமா ஃபண்ட்ஸை பே இன் பண்றாங்க கிளியரிங் கார்பரேஷனுக்கு. அதே மாதிரி செல்லரோட கிளியரிங் மெம்பர் வந்து செக்யூரிட்டிஸை பே இன் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்எஸ்சி கிளியரிங் லிமிடெட் அவங்க வந்து செக்யூரிட்டிஸை பே அவுட் பண்றாங்க ஆன் T+2 டு த பையர் ஆஃப் த கிளியரிங் மெம்பர். பையரோட கிளியரிங் மெம்பர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டிஸை தராங்க. அதே மாதிரி NSE Clearing Limited, which is a clearing corporation, they are paying the funds to the seller of clearing member. So இங்க என்ன ஆப்ளிகேஷன்னாக்க பையர் ஒரு ஸ்டாக் வாங்குறாரு, செல்லர் வந்து அந்த ஸ்டாக் தராரு. ஸோ இன்டர்மீடியேட்டரி மூலமா அல்டிமேட்டா வந்து பையருக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கணும், விச் இஸ் செக்யூரிட்டி ஹியர். அதுக்கப்புறமா வந்து செல்லருக்கு கேஷ் விச் மீன்ஸ் ஃபண்ட்ஸ் கிடைக்கணும். இங்கே ஃபண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட்ல கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்ப in order to become a clearing member we must provide minimum deposit. இப்ப வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா சர்டைன் மினிமம் டெபாசிட் ஓபன் பண்ணணும். அதே மாதிரி கிளியரிங் மெம்பர் ஆறதுக்கு ஒரு சர்டைன் மினிமம் டெபாசிட் பண்ணணும். அது வந்து which must be only in liquid asset மட்டும் தான் இருக்கணும். So it can be in cash form and non-cash form. In cash form, cash is accepted, FDR which is fixed deposit receipts, bank guarantee, GSEC which is government securities, foreign sovereign securities, ETF of government securities, units of mutual fund, money markets accept பண்றாங்க கேஷ் ஃபார்ம்ல. நான் கேஷ் ஃபார்ம்ல எதுன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் which is equity, units of equity mutual fund, ETF, gold ETF, equity ETF, corporate bonds. அது நான் கேஷ் ஃபார்ம்ல அக்செப்ட் பண்றாங்க. ஸோ ஹியர் என்ன டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மெம்பர்ஸ் கேன் பிளேஸ் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் கொலாட்ரல். மெம்பர்ஸ் வந்து யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை கொலாட்ரலா கொடுத்துக்கலாம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அக்செப்டட் இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ், F&O which is futures and option, CD which is currency derivatives. In these three segments units of mutual fund is accepted. In SLBS and debt segment units of mutual fund is not accepted. அப்படின்னாக்க SLBS அந்த இதுலயும் டெப்ட்லயும் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொலாட்ரலா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த கைட்லைன்ஸ் ஃபார் டெபாசிட்டிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஓபன் அ செப்பரேட் டெபாசிட்டரி அக்கௌண்ட் வித் த அப்ரூவ்ட் கஸ்டோடியன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெபாசிட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அப்படின்னாக்க மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, கிளியரிங் மெம்பர்ஸ், அவங்க செப்பரேட் டெபாசிட் அக்கௌண்ட் விச் மீன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் கஸ்டோடியன்ட்ட. ஏன்னா ஃபார் த டெபாசிட் பண்றதுக்காக, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட், members have to pledge demat mutual fund units in favor of NSCCL. The member is required to submit the deed of pledge to authorized custodian as per Form 17 prescribed by NSCCL. Members வந்து அவங்க டிமேட் செக்யூரிட்டிஸ் வந்து
which means mutual fund தான் இங்க here it means mutual funds தான். mutual fund units pledge பண்றது யாருக்கு ஃபேவர்னு பாத்தீங்கன்னா NSCCL ஃபேவரா யூனிட்ஸ் pledge பண்ணணும். அதுக்கு கஸ்டோடியனுக்கு deed of pledge அப்படிங்கறத as per form 17 படி சப்மிட் பண்ணணும். So next is point 3 is members have to give necessary pledge instruction to custodian for the mutual fund units to be pledged in favor of NSCCL. அதே மாதிரி necessary pledge instructionும் கொடுக்கணும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை பிளெட்ஜ் பண்றதுக்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டோடியன்ட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்க நம்ம கஸ்டோடியன் அப்படின்னு பாக்குறோம். ஹூ இஸ் அ கஸ்டோடியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a custodian means a financial institution that holds customer securities for safeguarding purpose. ஒரு கஸ்டமரோட செக்யூரிட்டிஸை சேஃப்கார்ட் பண்றதுக்காக, விச் மீன்ஸ் பேங்க் லாக்கர்ல நீ வந்து பணம் வைக்கிற மாதிரி, கோல்டு வைக்கிற மாதிரி, இங்கே செக்யூரிட்டிஸை சேஃப்கார்ட் பண்றதுக்கு கஸ்டோடியன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ கஸ்டோடியனோட அதர் ஒர்க், மெயினான ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியரிங் செட்டில்மெண்ட். ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர் தே டூ கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். கஸ்டமருக்கு பிகாஃப் ஆஃப் அவங்க வந்து ஏதாவது டேட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா இந்த மாதிரி யார் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹை நெட் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கடுத்து FII, அதுக்கடுத்து பெரிய பெரிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க தான் கஸ்டோடியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாரும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சார்ஜஸ் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ சம் ஆஃப் த கஸ்டோடியன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா PNB Paribas, ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க், HDFC, ICC பேங்க் அண்ட் இன்னும் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the beneficial owner of mutual fund units that is deposited can be the member, spouse, any of the director, but minor should not be the beneficial owner as on the date of deposit. டெபாசிட் பண்ற அன்னைக்கு பெனிஃபிஷியல் ஓனர், இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஓனர் வந்து மெம்பர்ஸா இருக்கலாம், ஸ்பௌஸா இருக்கலாம், அவங்க மெம்பர்ஸோட ஸ்பௌஸா இருக்கலாம், எனி ஆஃப் த டைரக்டர், இந்த கிளியரிங் மெம்பர்ல அந்த கம்பெனில எனி ஆஃப் த டைரக்டர் வச்சுக்கலாம். ஆனா மைனர் வந்து பெனிஃபிஷியல் ஓனரா இருக்கக்கூடாது. ஆஸ் பர் ஆன் த டேட் ஆஃப் டெபாசிட் பண்ற அன்னைக்கு மைனர் வந்து பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா the valuation of units of mutual fund is done on daily basis on NAV of previous day and reduced by applicable haircuts. The haircut of cash mutual fund is 10% and for non-cash mutual fund is VAR plus exit load of mutual fund scheme. அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால டெய்லி பேசிஸ்ல கேல்குலேட் பண்றாங்க. ப்ரீவியஸ் டேயோட NAV படி டெய்லி பேசிஸ்ல கேல்குலேட் பண்றாங்க. ஹியர் NAV மீன்ஸ் நெட் அசெட் வேல்யூ, which is the true value of வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட். ஸோ NAV அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி சேஞ்ச் ஆகிறதுனால டெய்லி பேசிஸ்ல அதை கேல்குலேட் பண்றாங்க. ஸோ ஹேர் கட்ஸும் அப்ளை பண்றாங்க. ஹேர் கட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ பேங்க்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 crore ஒர்த் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு 1 crore டைரக்டா லோன் தர மாட்டாங்க. ஒரு 70 lakhs 80 lakhs தான் லோன் தராங்க. ஏன் அப்படின்னாக்கா ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு. நீங்க வந்து 1 crore வேல்யூக்கு 1 crore அவங்க லோன் கொடுத்துட்டாங்கன்னா சப்போஸ் அது வந்து ஃபியூச்சர்ல அந்த வேல்யூ ரெடியூஸ் ஆச்சு, ஏன்னா அது வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால அது ரெடியூஸ் ஆச்சுன்னா அவங்க லாஸ் ஆயிரும். ஸோ அதனால அந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி 80 lakhs தராங்க. அதே மாதிரி சேம் இங்க வந்து ஒரு 1 lakh ஒர்த் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கேஷ் மியூச்சுவல் ஃபண்டா இருந்துச்சுன்னா 10% ஹேர்கட்ஸ் அப்ளை பண்றாங்க. விச் மீன்ஸ் 1 lakh ஒர்த் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து 90,000 தான் அதோட வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நான் கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா VAR பிளஸ் எக்ஸிட் லோட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. VAR அப்படின்னா வேல்யூ அட் ரிஸ்க் பிளஸ் எக்ஸிட் லோட். வேல்யூ அட் ரிஸ்க்னா 99% ஆஃப் த லாஸ் வந்து கவர் பண்ற மாதிரி ஒரு மார்ஜின். அந்த VAR மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னாக்க பேஸ்ட் ஆன் வால்டிலிட்டி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், அதோட டெய்லி ஒரு 6 monthsக்கான வால்டிலிட்டியை வச்சு அதை வந்து கால்குலேட் பண்றாங்க. பிளஸ் எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோடுங்கிறது இப்போ நீ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் செல் பண்றீங்கன்னாக்க வித்தின் 1 year இல்ல 2 years செல் பண்றீங்கன்னா அதை எக்ஸிட் பண்றதுக்கு சில சார்ஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1% இல்ல 2% சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்க்கு VAR வந்து 15 செட் பண்றாங்க, ஒரு எக்ஸிட் லோட் ஒரு 1% டோட்டல் 16%. ஸோ 1 lakh ஒர்த் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 16% ஹேர் கட் பண்ணாங்கனாக்க 84,000 தான் அதோட வேல்யூவை டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா members who have placed units of mutual funds that are discontinued from the list of approved securities have to take care to replace such mutual funds. So NSE வந்து approved securities certain periodsக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க
பிளட்ஜ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சப்போஸ் இப்ப வந்து அப்ரூவ் செக்யூரிட்டிஸ்ல இல்ல அப்ரூவ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. சப்போஸ் அது அப்ரூவ் செக்யூரிட்டி இல்ல நான் அப்ரூவ் செக்யூரிட்டிஸா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்க பிளேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நான் கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்செப்டட் in value terms is restricted to 25% of total liquid asset placed by member in the particular segment with NSCCL. அப்படின்னாக்க டோட்டல் லிக்விட் அசெட்ஸ்ல 25% தான் நான் கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க டெபாசிட் பண்றீங்க ஃபார் கிளியரிங் மெம்பர் ஒரு 10 lakhs நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா அதுல 25% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2.5 lakhs. 2.5 lakhs தான் நீங்க மேக்ஸிமமா நான் கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைட்லைன்ஸ். These 7 points are the guidelines to deposit a mutual fund unit. So thank you guys for patiently listening to my video. Thank you. Thanks a lot.